ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கண்டக்ட் பண்ண 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஜிஎஸ்டி 2.0 வர செப்டம்பர் 22, 2025 நடைமுறைக்கு வரதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் சில முக்கியமான ஐட்டம்ஸ்க்கான டேக்ஸ் ரெடியூஸ் ஆனதை இப்போ பார்க்கலாம். டெய்லி ஐட்டம்ஸான ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப் பார், டூத் ப்ரஷஸ், ஷேவிங் க்ரீம் இதெல்லாம் 18%லேருந்து 5% மாறிடுச்சு. அப்புறம் பட்டர், கீ, சீஸ், அப்புறம் மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் யூட்டென்சில்ஸ் பாத்திரங்கள், ஃபீடிங் பாட்டில்ஸ், நாப்கின்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் கிளினிக்கல் டைப்பர்ஸ், அப்புறம் ஷேவிங் மிஷின்ஸ் அண்ட் பாட்ஸ் இதெல்லாம் 12%லேருந்து 5% மாற்றிட்டாங்க. ஹெல்த் கேர் செக்டர் எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸு இதுக்கு முன்னாடி 18%லேருந்து இப்போ 0 டேக்ஸாக ஆக்கிட்டாங்க. இதுவே நீங்கள் வேளாண்மை எடுத்துட்டிங்கன்னா டிராக்டர்ஸ்க்கெல்லாம் 12%லேருந்து 5% தான் மாற்றிட்டாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான மிஷின்ஸ் எல்லாமே 12%லேருந்து 5% மாற்றிட்டாங்க. முக்கியமாக ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஃபெஸ்டிவ் சீசன் வரப்போது கண்டிப்பாக இதோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெட்ரோல் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1200 சிசி இதுக்கு கம்மியாக இருக்க எல்லா பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ்க்கு எல்லாமே 28%லேருந்து இப்போ 18% மாறிடுச்சு. இதுவே டீசல் ஹைப்ரிட் கார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1500 சிசிக்கு தாண்டாத வெஹிக்கிள், அதாவது 1500 சிசிக்கு கீழே உள்ள எல்லா கார்ஸுமே 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. அப்புறம் 3 வீல்டு வெஹிக்கிள்ஸ், அப்புறம் மோட்டார் சைக்கிள், அதாவது பைக் எடுத்துட்டிங்கன்னா 350 சிசிக்கு கீழே உள்ள பைக் எல்லாமே 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எஸ்பெஷலி எதுக்குன்னா கூட்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக ஏர் கண்டிஷனர்ஸ், ஏசி கண்டிப்பாக இதோட சேல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. அப்புறம் டெலிவிஷன், அப்புறம் மானிட்டர்ஸ், அப்புறம் ப்ரொஜெக்டர்ஸ், அப்புறம் டிஷ் வாஷிங் மிஷின்ஸ், ஸோ இது எல்லாமே 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. இனி வரப்போகிற ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால ப்ராடக்ட் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். US 50% டேரிஃப்னால ஜிடிபி க்ரோத் இந்த ஜிஎஸ்டி 2.0 கொஞ்சம் பாதிப்பு கம்மியாகும்னு நம்பப்படுது.